தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை திரும்பி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பல டைம் நினச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். பட் சில தருணங்களில் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது ஒரு வேல்யூபிளான ஸ்கில். அந்த டைமில் எப்போ பேசாமல் இருக்கணுமோ அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு வைசர் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுன்றது வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை வேணும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வேறு எதுவும் கிடையாதுங்க. 9 situations where it is better to stay silent அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, நம்பர் 1, when emotions run high. ரொம்ப பயங்கரமான கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லைனா அதர் எமோஷ்னல் இன்டென்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் சைலண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். நமக்கு வந்து பவர்ஃபுல்லான ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வரும்போது we become more of reactionary. அதுக்கப்புறம் வந்து லெஸ் ரேஷ்னல்னு சொல்லலாம். எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற சிந்திக்கிற திறமையை வந்து நம்ம வந்து விட்டுறோம். நமக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும் இல்லையா, இதை நம்ம பேசக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருப்போம். இந்த எமோஷ்னல் சிச்சுவேஷன்ஸ் அப்போ நம்மளோட ஃபில்டர் இல்லை நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேசக்கூடாத சில விஷயங்களை பேசிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்பவே வருத்தப்படுவோம். அந்த டைம் அப்போ சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸு இதை எதையுமே நீங்கள் பேச மாட்டீங்க. சில பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், ஏதாவது ரொம்ப ஓவராக ஹார்ம்ஃபுல்லாக ஹர்ட்டிங்காக பேசிட்டு மறுநாள் வந்து சாரி கேட்பாங்க. என்ன தான் சாரி கேட்டாலும் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸால் இந்த ஃபார்கிவ் அண்ட் ஃபார்கெட் அப்படின்றது ஈஸியான விஷயங்கள் கிடையாது. ஸோ உங்களோட எப்படி சொல்கிறது, டங்கை ஆழமாக கடிச்சிட்டு தேவையில்லாத விஷயங்களை தயவு செஞ்சு பேசி ஒரு டீப்பான ஊன்ஸை வந்து உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட ஸ்பௌஸோ இந்த மாதிரி எங்கேயுமே வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. சப்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இதுக்கு அர்த்தம் கிடையாது. பட் கரெக்டான தருணங்கள் அப்போ உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இல்லை காமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கான்ஃப்ளிக்ட் இல்லை ப்ராப்ளம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, when you lack knowledge or facts அப்படின்னு சொல்லலாம். தெரியாத விஷயங்களை எப்போ பார்த்தாலும் தெரிகிற மாதிரி பேசுகிறத விட ஒரு பெரிய தப்பான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னே தெரியாது, பட் அல்டிமேட்லி அதை பற்றி வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க வேறு எதுவும் பண்ணலைங்க, மிஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து ஓவராக வாயடிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களை பார்த்த ஒரு இக்னரண்ட் இல்லைனா வந்து ஒரு ஃபூலிஷ் பர்சனாலிட்டி அப்படின்ற விஷயங்கள் கூட வரலாம். பட் ரேதர் வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய ஹைட்டை வந்து அடைவீங்க. எல்லாரும் உங்களை வந்து மெச்சூர்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா பெட்டர் டு ரிமெயின் சைலண்ட் அண்ட் பி தாட் அ ஃபூல் தேன் டு ஸ்பீக் அண்ட் ரிமூவ் ஆல் டவுட் அப்படின்றது தான் விஷயம் இருக்குது. ஸ்பீக்கிங் ஃப்ரம் இக்னரன்ஸ் ஆஃபன் பேக்ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட நாலேஜ் எந்த இடத்துல லேக் ஆகிருக்கோ அந்த டைம் நீங்கள் குவைட்டாக லிசன் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாட்ஃபுல்லாக அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு மறக்காமல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்பர் 3, when your words would reflect poorly on someone. சில பேரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லைனா இந்த கேரக்டர் அட்டாக் இதில் வந்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கெட்ட பழக்கத்தினால பிறரை பற்றி நெகட்டிவாக பேசும்போது அது அந்த பர்டிகுலர் பர்சனை மாத்திரம் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாதுங்க, பட் உங்களோட ஓன் க்ரெடிபிலிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர மோசமாக எஃபெக்ட் பண்ணலாம். நீங்கள் பிறரை பற்றி இப்படியே தப்பாக பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ண சான்ஸே இல்லை. ஏன்னா நீங்களும் அவரை பற்றி வேறு எங்கேயா ஒரு இடத்துல வந்து கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தயவு செஞ்சு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது வென்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்களே கிடையாது. அதே மாதிரி உங்களோட லைன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் இதை வந்து தயவு செஞ்சு கடக்காதீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ வெரி குட் அண்ட் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 people அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்பர் 4, when receiving constructive criticism. சரி, உங்கள் பாஸ் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே உங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படியா இருந்திருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃபென்சிவாக இருப்பீங்க. அதே மாதிரி நமக்குள்ளான ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தான், இதை நான் செய்யலை, இதுக்காக தான் நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண பார்ப்போம். பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். டாக்கிங் பேக் நார்மலி எக்ஸ்கலேட் த சிச்சுவேஷன் ரேதர் தேன் bringing it to a productive discussion.
அந்த ஒரு தருணங்களில் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்து அந்த ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சனை வந்து உங்களை எல்லாரும் கன்சிடர் பண்ணுவாங்க. யாராவது உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின்ஸை கேட்க பாருங்கள். ஃபாலோஅப் கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களை ஒருத்தர் திட்டமை நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்து ரிஸ்ட்ரெயின் பண்ணிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ பர்சன் ஆஃப் கிரேட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். யூ பிகம் அ பர்சன் ஆஃப் கிரேட் மெச்சூரிட்டி, ப்ரொஃபஷ்னலிசம் அண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ரியலி கமிட்டட் டு க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். சரி, சைலன்ஸ் இட் செல்ஃப் இந்த ஒரு இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சில பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா மேபி இட் இஸ் கம்ப்ளீட்லி ரைட்டுன்னு நினைப்பாங்க. பட் தக்க தருணங்கள் வரும்போது இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், உங்களோட பாசிட்டிவ் வியூ பாயிண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்லேருந்து நீங்கள் நல்லா சூப்பராக லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு சொல்லலாம். நம்பர் 5, வென் ஃபேஸிங் லீகல் இஷ்யூஸ். ஆமாங்க, ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூவில் கோர்ட்லேயோ கேஸ்லேயோ இதில் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்க, இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் அப்போ வாய மூடி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த எமோஷ்னல் டைம் அப்போ நீங்கள் எது பேச ஆரம்பிக்கிறீங்களோ வில் பி யூஸ்ட் எகெயின்ஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் பேசுகிறது வந்து எக்ஸாஜரேட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய கன்ஃபெஷன் நீங்களே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தருணங்கள் வரும். ஸோ அந்த டைமில் வந்து சில உங்களோட லீகல் லாயர்ஸ் இவங்க முன்னாடி மட்டுமே நீங்கள் வந்து பேசணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு சொல்லலாம். நம்பர் 6, unilateral decisions ஆர் நெசசரி. சில விஷயங்களோ உங்களோட டிசிஷன் ஒரு கரெக்டிவ் ஃபார்ம் ஆன ஒரு அப்ரோச்சாக இருக்கலாம். மேபி உங்களோட ஒரு சைல்டு இருக்குது, உங்களோட குழந்தை இருக்குது, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த சைல்டை வந்து அந்த டைம் அப்போ வந்து ரொம்ப எல்லாரும் முன்னாடியும் தரக்குறைவாக திட்டுறது, இட் வில் டேமேஜ் தி செல்ஃப் எஸ்டீம் ஆஃப் அ சைல்டு. அந்த டைம் மேக்ஸிமம் சைலண்ட்டாக இருந்துட்டு அந்த சைல்டை வந்து தனியாக இருக்கும்போது ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா யுவர் சில்ட்ரன் வில் ரெகக்னைஸ் யூ ஃபார் அ கிரேட்டர் குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி ஏதாவது ஒரு புது பாலிசியை நீங்கள் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸ் வந்து கிளியராக வைக்கிறீங்க, ராதர் தேன் இன்டு அன்சர்க்குலர் டிபேட்ஸ். தேவையில்லாத விஷயங்கள் இந்த டிபேட்டாக உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்காமல் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Staying silent once you have made your choice conveys that the matter is settled in your mind. தேவையில்லாத டிஸ்கஷனை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். நம்பர் 7, when your opinions are irrelevant. ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட கெரியர் ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் போகிறீங்க. அந்த ஆர்கனைசேஷன் நல்ல வெல் எஸ்டபிளிஷ்ட் செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ், ஹைரார்கீஸ் எல்லாமே இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தெரியாத விஷயங்களுக்கு உங்களோட வியூ பாயிண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கவங்க எல்லாருமே டிஃபென்சிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டொமைன்குள்ளே இல்லாமலேயே இருந்துட்டு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து இட் ரியலி டஸ் நாட் கோ வெல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களோட க்ரெடிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு மீட்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து லிசன் பண்ண பாருங்கள். ஆஃப்டர் லிசனிங் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திங்க் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த பர்டிகுலர் மீட்டிங்க்கு நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 டைம் யோசிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ராதர் அந்த மாதிரி தெரியாத சிச்சுவேஷனில் உங்களோட சைலண்ட்டாக இருந்துட்டு லிசன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பீப்புள் வில் ரியலி அப்ரிஷியேட் யூன்னு சொல்லலாம். நம்பர் 8, வென் ஹானரிங் கான்ஃபிடென்ஷியலிட்டி. ஆமாங்க, ஓட்ட வாயாக இருக்கக்கூடாது அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரியலி குட் தட் யூ ரெஸ்பெக்ட் தட் பர்சன்ஸ் ப்ரைவசி அண்ட் டிஸ்கிரிஷன் பை சேயிங் சைலண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து காசிப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் ரூயின் யுவர் எத்திக்கல், மோரல் அண்ட் சம்டைம்ஸ் பேடான லீகல் விஷயங்கள் கூட உங்கள் மேலே வந்து விழுகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா மேபி யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் அதர் பீப்புள்ஸ் பர்மிஷன். இதை பற்றி நான் வெளியே பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றது விஷயத்த வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட வாயை திறக்கவும் மக்களே. நம்பர் 9, when silence is the most respectful response. எங்கேயாவது ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, யாராவது உங்களோட வண்டியை வந்து இடிச்சிடறாங்க, இட் இஸ் பெட்டர் யூ ரிமெயின் சைலண்ட்டுங்க. நான் முறைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்லலை, முறைக்காமல் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாக ஆகக்கூடிய விஷயங்கள் கூட அல்டிமேட்லி ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம்.
சைலன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குவைட்டான ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு நடுவில் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து என்லார்ஜ் பண்ணுறீங்க. தே வில் ஆல்சோ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வென் தே ஆர் வித் யூ. அண்ட் ஆல்சோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் அட்டென்ஷன் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் உங்களால் வந்து கொடுக்க முடியும். அப்சர்விங் இன் சைலன்ஸ் கேன் ஆல்சோ பி a way to honor கல்ச்சுரல் நார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். தெரியாத இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, சர்டன் இடத்துல வந்து பீப்புள் ரியலி டோன்ட் லைக் டு ஸ்பீக் மோர். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களை வந்து பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கல்ச்சரை நீங்கள் வந்து நெகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கல்ச்சரை நீங்கள் வந்து டிஃபென்சிவாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சில இடத்துல அர்த்தங்களும் வரும். ஸோ உங்களோட ட்ரெடிஷனுக்கு வெளியே போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் பெட்டர் தட் யூ ஸ்டே குவைட் அன்டில் அண்ட் அப்ராப்ரியேட் மேனர் டு ஸ்பீக்கப். இது நம்ம ஆளுங்க வந்து ஃபாரின் போய் நம்ம வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில கண்ட்ரீஸ்லாம் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் வந்து சைலன்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க அந்த இடத்துல போய் கூத்தடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைவசியை பயங்கரமாக பாதிக்கும். அல்டிமேட்லி அவங்க நமக்கு வந்து ஹாஸ்டலில் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்தியன்ஸ் எங்கேயாவது போய் அடி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேசிசம் மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் சைலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு தம்ஸ் அப், ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். பை பை அண்ட் டேக் கேர்.